கிருஷ்ணரோ ஜீசஸோ புத்தாவோ என்னை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்களோ ஃபிலாசபர்ஸோ கிங்ஸாவோ இருந்திருக்காங்க. லேட்டர் பீரியட்ல அவங்கள கடவுளாகவும் அவங்க சொல்லி தந்த விஷயங்களை மதமாகவும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஆனால் நம்மளோட மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ், ஹிஸ்டாரிக் கேரக்டர்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கூட ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்குங்க. இந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு மதம் கிடையாது, இந்த ஒரு பர்டிகுலர் நபரை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு யாரும் கிடையாது, இந்த ஒரு பர்டிகுலர் நபருக்குன்னு சிலை கிடையாது, கோவிலில் இடம் கிடையாது. இன்ஃபேக்ட் இவரோட பேரை கூட ஒரு குழந்தைக்கு வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் நபரோட பேரை சொன்னோன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமும் எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன கூஸ் பம்ப்ஸ் வரும். கர்ணன். நம்ம கர்ணனை பற்றி எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கர்ணனோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னைக்கு வீடியோவில் த ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ, அதாவது நம்ம எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ பயங்கரமாக சந்தோஷப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறப்போ சந்தோஷப்படுவோம். நம்ம ரொம்ப நாளாக லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணோன்னா அதுக்கு பதில் பாசிட்டிவாக வர்றப்போ சந்தோஷப்படுவோம். நம்மளுக்கு யாராவது ஒரு விஷயம் கொடுக்குறப்போ சந்தோஷப்படுவோம். நம்ம ஜெயிக்கிறப்போ சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரி நம்மளோட சந்தோஷம் எல்லாமே பாசிட்டிவான, அதே நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை வச்சு மட்டுமே இருக்கிற நேரத்தில் இந்த மொத்த மித்தாலஜியை பார்த்தீங்கன்னாலும் ஒரு பர்டிகுலர் நபர் மட்டும் தான் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்பட்ட ஒரு பர்டிகுலர் கேரக்டர். அண்ட் இந்த மண்டே மோட்டிவேஷன் இருந்துக்கிட்டு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷத்தை பற்றி பேசுகிறப்போ கர்ணனை விட யாரை பற்றி பேசுறது? கர்ணனோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது எப்படி அவங்க தாய்னாலேயே அவங்க தண்ணியில் விடப்பட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு தேரோட்டிய மகனாக இருந்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக எப்படி கடவுளுக்கு எதிராகவே சண்டை போட்டாங்கிற கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்ணனை பற்றி தெரியாத பக்கங்கள். இன்ஃபேக்ட் கர்ணன் ஃபைல்ஸ் ஆர் கர்ணன் சீக்ரெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கர்ணனை பற்றின 3 இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் நம்ம வெகுவா இந்த சீரியலில் இல்லை வெகுவா கேள்விப்படாத, வாசிக்காத 3 கதைகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதை சொல்லி முடிக்கிறப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை ஒரு டிராஃபிக் சிக்னல்லையோ ஒருத்தங்க அவங்க கிட்ட 10 ரூபாய் இருக்கான்னு கேட்குறப்போ நம்ம கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் கோடி கூட இருக்கலாம். ஆனால் அந்த 10 ரூபாய் கொடுக்குறப்போ ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா? அந்த சந்தோஷத்தை வாழ்நாள் ஃபுல்லாக தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்த கர்ணன் கிட்டேருந்து கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க கர்ணனோட கதையை உங்ககிட்ட மொத்தமாக சொல்லலைனாலும் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மித்தாலஜி. ஸோ அலசி ஆராய தேவையில்லை, கதையாக கேளுங்க. பட் கேட்டு முடிக்கிறப்போ இதில் இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புல்லரிக்க வச்சிரும். ஸோ ஒரு பர்டிகுலர் நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் இருக்கார்ல, ஸோ லார்ட் கிருஷ்ணா, ஸோ அவருக்கு கொஞ்சம் இது தேவைப்படுது, கொஞ்சம் சந்தன மர கட்டைகள் தேவைப்படுது. சின்ன சின்ன லாக்ஸாக ஒரு 10-15 கட்டை தேவைப்படுது, சின்ன சின்ன கட்டைகளாக தேவைப்படுது. ஸோ கண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் கிட்ட இருந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி எனக்கு கட்டை தேவைப்படுது, ஸோ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா கர்ணன் கிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு. அர்ஜுனன் இருந்துக்கிட்டு என்ன லாக் வேணும், இந்த சந்தன கட்டையை போய் நீங்கள் கர்ணன் கிட்ட போய் கேட்கணுங்கிறீங்க. கர்ணன் யார்? ஒரு குறுநில மன்னன், சின்ன இடத்துக்கு இருக்கிற ஒரு மன்னன். எங்க அண்ணன் யாரு? யுதிஷ்டிரன், இவ்வளோ பெரிய இடத்தோட மிகப்பெரிய ராஜா, அவன் கிட்ட போய் கேட்பான், அவன் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கண்ணனை கூப்பிட்டுட்டு யுதிஷ்டிரன் கிட்ட போறாரு. அர்ஜுனனோட அண்ணன் கிட்ட, பாண்டவர்களோட மூத்த சகோதரர்கள் கிட்ட. அங்க போனதுக்கு அப்புறம் யுதிஷ்டிரன் கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தன கட்டையெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் கிட்ட யுதிஷ்டிரன் சொல்றாரு, இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வரணும்? ஒரு மெசேஞ்சர் அனுப்பிச்சிருந்தாலே நானே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பேனே, இதுக்கு நீங்க வரணும்னு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் அங்கே அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த சினிமாவில் வர மாதிரி ஒருத்தங்க ஓடி வராங்க. வந்த உடனே யுதிஷ்டிரன் அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சந்தன கட்டை வேணும், போய் எடுத்துட்டு வாங்க. புதுசா கண்ணன் கேட்கிறாரு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொண்டு வாங்க மரத்துல இருந்து அப்படின்னு சொன்ன உடனே வெளியே போனால் அது மான்சூன் சீசன், ஓகேவா? ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் நபரும் இருந்துக்கிட்டு சுற்றி தேடி பார்க்குறாங்க. பட் எல்லா மரமும் கம்ப்ளீட்டாக ஈரமாக இருக்குங்கிறதுனால இவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியில் நம்மளால உடனே கொடுக்க முடியல. ஸோ அந்த ஆள் முன்னாடியே சொல்கிறாங்க, கண்ணன் இருக்கிறப்பமே சொல்கிறாங்க, இல்லை மண்ணா அந்த மாதிரி தேடி பார்த்தோம், எல்லா இடமே மான்சூன்ங்கிறதுனால ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்குது ஹெவியாக, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கட்டை இப்போ வெட்ட முடியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கண்ணன் இருந்துக்கிட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கர்ணன் கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை நோக்கி கிளம்பி போறாரு. அப்போ அர்ஜுனனுக்கு மறுபடியும் அஃபண்ட் ஆகுது, என்னங்க எங்க அண்ணனே இல்லைன்ட்டாங்க, நீங்க கர்ணன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. கண்ணன் இருந்துக்கிட்டு இல்லை கிடைக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போறாரு. கர்ணனோட பர்டிகுலர் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கர்ணன் கிட்ட இந்த மாதிரி சாண்டல்வுட் வேணும், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே கர்ணன் இருந்துக்கிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு கர்ணனும் ஒரு சின்ன குறுநில மன்னன்ல ஒருத்தங்க கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கான்னு பாரு பண்ணாங்க. நாங்கள் போய் தேடி பார்த்தா இல்லை ராஜா, இந்த மாதிரி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, வெட்டி கொண்டு வர முடியாதுங்கிறாங்க. உடனே கர்ணன் கிட்ட இந்த மழை இல்லை அப்படின்றாங்க.
உடனே கர்ணன் இருந்துக்கிட்டு அப்படியா, ஆனால் நம்மளை நம்பி வந்துட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளே போகிறான். வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.